கர்த்தர் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறார், பயப்படாதே. வெளிப்படுத்தின விசேஷம் 22:13. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் தேவனுக்கு தெரியும். நாம் பிறப்பதற்கு முன்பு என்ன நடந்தது, சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்தது என்று எதுவுமே தெரியாது. ஏதோ சிலர் சொல்வதை கேட்டு நாம் அவற்றை வரலாறு என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை முழுவதும் தேவனுக்கு மட்டுமே வெளிச்சமாக இருக்கிறது. முன்பு நடந்ததையும் பின்னர் நடக்கப் போவதையும் விட்டுவிடுங்கள். இப்பொழுது உலகத்தின் இன்னொரு மூலையில் அல்லது தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது. மிகவும் முக்கிய செய்தி என்றால் மட்டுமே வெளி உலகத்திற்கு தெரிய வரும். இல்லை என்றால் நமக்கு ஒன்றுமே தெரியாது. இப்படித்தான் நாம் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனோ ஆதியும் அந்தமுமானவராக இருக்கிறார். அவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை. அதுபோலத்தான் ஆட்சி செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். இங்கு ஒரு பகுதியில் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கலாம். 5 ஆண்டுகள் ஆளலாம் அல்லது 10 ஆண்டுகள் ஆளலாம். ஆனால் இவர்கள் யாரும் நிரந்தரமானவர்களும் கிடையாது. இவர்கள் யாராலும் ஒட்டுமொத்த உலகத்தை ஆளுகை செய்யவும் முடியாது. ஏனென்றால் இவர்கள் ஆதியும் அந்தமுமானவர்கள் கிடையாது. தேவன் ஒருவர் மட்டுமே ஆதியும் அந்தமுமானவராக இருக்கிறார். அவரே கடந்த காலமாகவும் நிகழ்காலமாகவும் எதிர்காலமாகவும் இருக்கிறார். இப்படி தேவனே ஆதியும் அந்தமுமானவராகவும் முந்தினவராகவும் பிந்தினவராகவும் இருப்பதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரே கடந்த காலமாக இருப்பதனால் கடந்து போனதை நினைத்து கலங்கவும் கூடாது, நடப்பதை நினைத்து வருத்தப்படவும் கூடாது, எதிர்காலத்தை குறித்து அஞ்சவும் கூடாது. ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது, நாம் வெற்றி பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டு வாழ்வது போல வாழ வேண்டுமாம். அந்த வெற்றி இடங்களை கர்த்தரே நிரப்ப வேண்டுமாம். நாம் நிரப்பினால் தவறிழைக்க கூடுமாம். கர்த்தர் நிரப்பினால் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமாம். உங்கள் வாழ்விலும் கடந்ததையோ நடப்பதையோ அல்லது நடக்கப் போவதையோ குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். உங்கள் வாழ்க்கை தேவனிடம் உள்ளது. நிச்சயமாகவே அவர் அதை நன்றாக மாற்றி தருவார். நீங்கள் நினைப்பதை விட மேலான வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென்.